நீங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ரொம்ப ஷை டைப்பா இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் வந்துட்டு உங்ககிட்ட பேசினாலுமே உங்களுக்கு பேச தோண மாட்டேங்குதா? பிகாஸ் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். என் காலேஜ் டேஸ்ல, என் ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வந்து பேச அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நான் தான் உங்க சஞ்சய். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்போ ரொம்ப கூச்சப்படுவேன் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு. நான் ஏன் அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசுறதுனால எனக்கு என்ன லாபம், இப்ப பேசி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே ஒதுங்கியே தள்ளியே தான் இருப்பேன். நான் எனக்குன்ட்டு ஒரு தனியா ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட மட்டும் தான் நான் ஜெல் ஆவனே தவிர, மற்றபடி மற்றவங்க கிட்ட வந்துட்டு தூரத்துல இருந்து சிரிச்சுட்டு ஹாய் பாய் அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு நான் காலேஜ் டேஸ் ஃபுல்லாக நான் கடந்து வந்துட்டு இருந்தேன். நான் அப்புறம் ஸ்டார்டிங்ல ஆஃபீஸ் டேஸ்லயும் சரி, என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட கூட நான் சரியா பேச மாட்டேன். அது மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட தான் சொல்லவே வேணாம். நான் வந்துட்டு சுத்தமாகவே பேச மாட்டேன். மார்னிங் போவேன், லேப்டாப் ஆன் பண்ணுவேன், ஆன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். லஞ்ச் பிரேக் வரும், சாப்பிடுவேன். என் டீம்மேட்ஸ்ல என் ஃப்ரெண்ட் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுவேன். மற்றபடி அந்த டீம் கூட அந்த கம்யூனிகேஷன், அந்த இன்ட்ராக்ஷனே எனக்கு வந்துட்டு இருந்ததில்லை. பட் எனக்கு சில சமயம் வந்துட்டு அப்பப்போ தோணும், நாம ஏன் வந்துட்டு நம்ம டீம் கூட வந்துட்டையோ, நம்ம டீம் கூடயோ இல்லை புதுசா ஒரு ஆளுங்க வந்தாங்களோ அவங்க நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணா ஏன் நம்மளால வந்துட்டு பேச முடிய மாட்டேங்குது. இந்த ஷைனஸ் எப்பவுமே இருந்துட்டே இருந்தா, இந்த மாதிரி பேசுறதுக்கே வெக்கப்பட்டு இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம லைஃப்ல க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம 4 பேர்கிட்ட போய் பேசணும், 4 பேர்கிட்ட போய் பழகணும். அப்பதான் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நம்ம ஷேர் பண்ணி அதுல வந்துட்டு ஃபெயிலியர் பார்த்தாதான் வந்துட்டு நம்ம அந்த ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல க்ரோத் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். நாம ஏன் ரொம்ப ஷையா இருக்கோம், அதை நம்ம எப்படி நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தி. லெட் மீ டெல் மை ஸ்டோரி. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட எக்ஸாம் ஹால்ல பக்கத்துல வந்துட்டு சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் ஷஃபிள் பண்ணி தான் வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல உட்கார வைப்பாங்க. அப்ப என் பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட வந்துட்டு எல்லா பசங்களும் வந்துட்டு பேச ட்ரை பண்ணுவாங்க. லைக் ஒரு சிம்பிளா சேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பென்சில் இருக்கா, ரேசர் இருக்கா, ஸ்கெட்ச் பென் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு யாருக்கிட்டையுமே பண்ணாது. ஸோ இதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பொண்ணு கொஞ்சம் யாருக்கிட்டையுமே வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாது போல இருக்கு. ஸோ நாம பேசினாலும் இதே மாதிரி தான் இருக்கும், நாம பேசவே தேவையில்லை அப்படின்ற ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நாம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இந்த ஒரு பயம் தான் வந்துட்டு எனக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப ரியலைஸ் பண்றேன், ஒன்ஸ் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா நம்ம அது ஒரு விஷயத்த நம்ம பண்ணி தோத்துட்டோம் அப்படின்றப்போ அது ஒரு லெசனா இருக்கும். நான் எதனால இவ்வளவு ஷை டைப்பா இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசிச்சேன். நான் காலேஜ் ஹாஸ்டல்ல இல்லை, வெளியே என் ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தான் நான் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ரூம்ல வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஏன் இவ்வளோ நான் ஷை டைப்பா இருக்கேன் அப்படின்ட்டு. பிகாஸ் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷை டைப்பா தான் இருக்காங்க. ஒரு சோஷியலா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி யாருமே நான் பார்த்ததில்லை. அதனாலதானோ என்னவோ தெரியல, பிகாஸ் நான் இந்த மாதிரி ரொம்ப ஷை டைப்பா இருக்கேன். பொண்ணுங்கிட்ட பேசவோ இல்லை வந்துட்டு ஒரு பர்பஸை வந்து நம்ம தேடி போகும்போது அதை இனிஷியேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்றது தெரியாமையோ நான் அதனால ரொம்ப நாள் வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஒருத்தனை பார்த்தேன். அந்த பையன் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே சோஷியலா இருந்தான், எல்லார்கிட்டயும் சகஜமா பேசினா, எல்லார்கிட்டையும் சகஜமா அவங்ககிட்ட வந்து பேசினாங்க. அவன் என்னோட பேட்ச் தான். நான் அந்த பையன்கிட்ட போய் நான் சும்மா கேட்டேன், எப்படிடா எல்லாருமே வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ ஜோபியலா இருக்காங்க, நீயும் ஜோபியலா சோசியலா இருக்கிற, அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆயிக்கிற அப்படின்ட்டு. அவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொன்னான். அவன் பயங்கரமான ஒரு பிளே பாய். அவன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். நான் பல பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கான். மேக்சிமம் அந்த பொண்ணுங்க அவங்க கூட டேட் பண்றது வந்துட்டு மேக்சிமம் 3 months or 4 months தான் இருக்கும். சிலது வந்துட்டு ஷார்ட் டேஸாகவும் இருக்கும். லைக் ஒன் ஆர் 2 daysலயே வந்துட்டு அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணியிருப்பான், அப்புறம் பேசாம விட்டுருப்பான். அவன் என்ன சொன்னான்னா, இப்போ நான் ஒரு பொண்ணை போய் நான் அப்ரோச் பண்றேன், எனக்கு டேட் பண்ணணும்னு தோணுது. பட் நான் இனிஷியலா பேசி அந்த ஸ்டார்டிங் அந்த கான்வர்சேஷனை வந்துட்டு அந்த டேட்டிங் லைஃப் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நான் உடனே வந்துட்டு கேட்டுருவேன், நம்ம வெளியே போகலாம், காஃபி ஷாப் போகலாம், இல்லை மூவி தேட்டர் போகலாம், அந்த மாதிரி நான் வந்துட்டு உடனே கேட்டுருவேன். அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா
ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கூட டேட் வரப்போகுது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இதே தான் சப்போஸ் வராம இருக்கிற பொண்ணுங்க இப்ப என்ன பதில் சொல்லுதோ அதே தான் வந்துட்டு 3 மாசம் கழிச்சும் சொல்லும், 1 வருஷம் கழிச்சும் அதே தான் சொல்லும். ஏன்னா அவங்களால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் நீ அவங்க டைப் இல்லை அப்படின்றது. ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணாலுமே நீ ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு அவங்க நீ அப்ரோச் பண்ணி நோன்னு சொன்னாங்கன்னா நீ 1 இயர் கழிச்சு நீ அப்ரோச் பண்ணியும் அவங்க நோன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு டைம் சேவ் ஆகுது, இன்னொரு பேரை பார்த்துட்டு நான் டேட்டுக்கு நான் பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. லைக் சப்போஸ் ஒரு விஷயத்த நம்ம பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நாம வந்துட்டு நிக்க போறதில்ல, நிக்க கூடாது அப்படின்றதுக்கு. ஏன்னா நான் அது பண்றதுக்கு கூச்சப்பட்டே நான் வந்து நின்றுவேன், இல்லாட்டி நான் குவிட் பண்ணிடுவேன். அதே மாதிரிதான் எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தோணிட்டே இருந்தது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து கலாய்ப்பாங்களா இல்ல என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படின்றதுக்காகவே நானும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நான் மற்றவங்களை வீடியோ பார்த்து நான் கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன். அதனாலே வந்துட்டு சரி ஓகே நாம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலுமே நம்மளுக்கு கலாய்க்கு தான் போறாங்க, ஸோ அதனால நம்ம யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் விட்டுட்டே இருந்தேன். கடைசியா இந்த மாதிரி நிறைய யோசிச்சு நம்ம இந்த மாதிரி ஷை டைப்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருக்கூடயும் சோஷியலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஆகணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட பயம் என்னென்ன வீக்னஸ் அப்படின்றது நான் வந்துட்டு ஃபுல்லா நான் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அதை வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸா வந்துட்டு நான் பார்த்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். செகண்ட் ஒன் வந்துட்டு நான் ஒருத்தவங்க கிட்ட நான் பேசுறேன்னா சரியான ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது, அதை நான் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணேன். ஸோ அதை நான் வந்து ஸ்டெப் எடுத்து எனக்கு அவனோட கான்ஃபிடன்ஸை நானே வளர்த்துட்டு நான் ஒருத்தவங்க கிட்ட பேச போறேன்னா நான் எப்பயுமே அவங்க கண்ணை பார்த்து தான் நான் பேசுவேன். நான் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு இதை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஸோ தேர்ட் விஷயம் என்னதுன்னா நான் அந்த எழுதின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்துட்டு கான்ஸ் என்னென்ன இருக்குதோ ஒவ்வொன்றா வந்துட்டு பாசிட்டிவ் சைடா வந்துட்டு நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதனால எனக்கு என் லைஃப்ல நல்லாவே சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சது. அதனால என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஷை டைப்பா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சாங்க. சோஷியல் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, நானும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒன்று இம்ப்ரூவ் ஆச்சு, என்னோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சாலும் நான் மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்க ஷை டைப் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye.